பிரியங்களுக்கும் மதிப்பிற்கும் உரிய பத்திரிகை.com இணையதள அன்பர்களுக்கு உங்கள் அன்பு வேதா கோபாலனின் பணிவான வணக்கங்கள். கொண்டாடுவோம் பண்டிகைகளை. இந்த வரிசையில் இன்றைக்கு நம்ம பார்க்கவிருக்கிறது போகி பண்டிகை. இது 2024ஆம் ஆண்டு ஜனவரி 14ஆம் தேதி வருது. தமிழ் தேதின்னு பார்த்தோன்னாக்கா மார்கழி 29, அடுத்த நாள் தை மாதம் பிறந்து விடுகிறது. எப்பவுமே இது மார்கழியின் கடைசி நாளில் தான் இந்த போகி வரும். அது எங்க போகின்னு பேர். இதுக்கு 2 வகையான விளக்கங்கள் சொல்லப்படுகின்றன. ஒன்று வந்து அப்பட்டமான தமிழ் வார்த்தை அப்படின்னு. போகி அப்படிங்கிறது முழு தமிழ் சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது நம்ம அன்றைக்கு என்ன செய்கிறாங்க எல்லாரும், அந்த காலத்துலேருந்து நெருப்பு மூட்டி அதில் பழைய விஷயங்கள்லாம் தூக்கி போடுற ஒரு பழக்கம் உண்டு. இந்த பழக்கம் எப்படிங்க ஆரம்பிச்சிருக்கும்? மார்கழி மாதங்கிறது கடும் குளிரான மாதம். அந்த மாதத்தில் எல்லாரும் வெளியே உட்காந்து பேசுகிற போது அந்த காலத்தில் காட்டு விலங்குகள் கூட வரலாம். குளிர் நடுக்கும். இதிலிருந்து அவர்கள் தங்களை காத்து கொள்வதற்காக நெருப்பு மூட்டி அதை சுற்றி உட்கார ஆரம்பித்தாங்க. இளைஞர்கள்லாம் என்ன பண்ணாங்க, வீட்டுக்குள்ளே போய் இந்த நெருப்பு வளர்க்குறதுக்கு குச்சி, சுள்ளி எல்லாம் போடுறோம், சருகு இதெல்லாம் போடுற போது இளம் விடலை பசங்கள்லாம் உள்ளே போயிட்டு வீட்டில் தங்களுக்கு வேண்டாத பொருட்கள்லாம் இருக்கும் இல்லையா, கிழிஞ்ச பாய், தலகாணி, அது மாதிரி விஷயங்களை கொண்டு போட ஆரம்பித்தாங்க. நாளடைவில் இதுவே பழக்கமாகி போகி அப்படின்னாலே அன்றைக்கு பழையன கழிதல், பழைய நஞ்சு போன பிஞ்சு போன தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் கொண்டு போடுறது அப்படின்னு ஒரு பழக்கம் கொண்டு வந்தாங்க. இதில் உள்ளர்த்தம் பார்த்தோன்னா தேவையில்லாத பழக்கங்களான பொறாமை, அந்த மாதிரி களவு, கோபம், இது மாதிரியான துர்குணங்களையும் அதில் கொண்டு போய் போட்டு பொசுக்கிடணும் அப்படின்னும் நாம்பளே நினைக்கணும். இதெல்லாம் எரிஞ்ச தீயினில் தூசாகி காணாமல் போயிடுதில்ல இதெல்லாம். இதை மாதிரி நம்முடைய தீய குணங்களும் போகணும் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு வேண்டுதலுடன் போடுவார்கள். இப்படியே கொஞ்ச நாளில் இந்த குளிர்காகவும் விலங்குகளுக்காகவும் தங்களை பாதுகாத்து கொள்கிற ஒரு எண்ணத்தோடு ஏற்படுத்திய இந்த பழக்கம் இது பண்டிகையின் ஒரு பகுதியாகவே ஆகி பழையன கழிதல் அப்படிங்கிற ஒரு அழகான விஷயத்துக்கு வித்திட்டன. இதில் இன்னொரு நன்மை அவர்கள் பார்த்தார்கள். வீட்டுக்குள்ளேருந்து இது மாதிரி பழைய பொருட்கள்லாம் கொண்டு போடுறதுல இடம் ஒழிஞ்சு விசாலமாயிட்டு, இடவசதி அதிகமாயிற்று வீட்டில். ஏன்னா நமக்கு அப்போ தான் ரொம்ப முக்கியமாக தேவை. ஏன்னா அவங்க எல்லாருமே விவசாய குடும்பங்கள். அடுத்த நாளுக்குள்ளேயே அவங்களுக்கு அறுவடை பொருட்கள்லாம் வந்துட்டே இருக்கும். நிறையா அறுவடை பண்ணி கொண்டு வர நாளில் அடுத்தது நமக்கு நிறைய இட வசதி வேணும் வீட்டில். அதுக்காகவும் இவர்கள் இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பழசெல்லாம் போட்டு இடத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள் அப்படின்னு ஒரு ஐதீகமும், ஒரு எண்ணம், ஒரு தியரி ஒன்று உண்டு. அடுத்தது இந்த போகிங்கிற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் உண்டுங்க. போகம் அப்படின்னாக்கா 2 விஷயம். அந்த போகம்ல முப்போகம் விளையிறது, பயிர் பச்சை விளையிறது அதெல்லாம் இருக்கும். அதனால் வந்து போகம் அப்படிங்கிற ஒரு சொல்லும் இருக்குது. முப்போகம் விளைந்து அறுவடை நாளாகி அடுத்த நாள்லேருந்து வருதுன்னு. இன்னொரு போகம் என்னன்னாக்கா, போகம் அனுபவிக்கிறதுன்னு ரொம்ப வாழ்க்கையின் சுக சௌக்கிய சந்தோஷங்களை எல்லாம் அனுபவிக்கிறது. அப்படி அனுபவித்தவன் யாருன்னா, முழுக்க அனுபவித்தவன் இந்திரன். இந்திரன் வந்து ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப வாழ்க்கையில் எதெல்லாம் ரசமாக அனுபவிக்கணுமோ அதெல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக அனுபவித்தவன். இந்த இந்திரனுக்கு விழா எடுத்துகிட்டே இருந்தாங்க. மார்கழி மாதம் கடைசி நாளில் இந்திர விழா. இந்த இந்திர விழாவை நீங்கள் வந்து சிலப்பதிகாரம், மணிமேகலை எல்லாத்துலேயுமே பார்த்துருக்கலாம். ஆயர்பாடியில் கண்ணன் இந்த இந்திர விழாவை நடத்தி கொண்டிருந்தான். அப்போது ரொம்ப இந்திரன் மனமகிழ்ந்திருந்த நேரத்தில் இவங்கெல்லாம் யோசித்தாங்க. கிருஷ்ணர்லாம் யோசித்தார், என்னத்துக்காக இந்திரனுக்கு விழா எடுக்கலாம், நம்ம இந்த கோவர்தன மலைக்கே எடுத்துடலாமே விழாவை அப்படின்னு. அன்றைக்கி என்ன பண்ணானாக்கா, நிறைய பூக்கள்லாம் போட்டு அர்ச்சனையெல்லாம் செய்து பூஜை பண்ணி ஆரத்தியெல்லாம் காமிச்சு கோவர்தன மலைக்கு அந்த விழாவை எடுத்தான். இந்திரனுக்கு கோபம் வரும் இல்லையா? உடனே அவன் என்ன பண்ணான், இந்திரனுக்கு கோபம் வந்தால் என்ன ஆகும், பிரளயமாக மழை பெய்யும். ஏன்னா வருணன்லாம் அவர் கீழே இருக்கிறவர் தானே. மழையை பொழிவித்து பயங்கர வெள்ளம் ஏற்படுத்தி, உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், கோவர்தனகிரியையே எடுத்து குடையாய் பிடித்து கொண்டார் கண்ணன் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. அதனால் என்னாச்சுன்னா, அந்த முழு யாதவ குலமும் அது கீழே வந்து நின்று பாதுகாப்பு அனுபவித்த உடனே இந்திரனுக்கு புரிஞ்சது, தான் அப்படி ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, இந்த சின்ன பையன் யாரோன்னு நினச்சோமே, ஒருவேளை இவர் தான் விஷ்ணுவோ அப்படின்னு வந்து அவர் காலில் விழுந்து அவர் விஷ்ணுன்றதை உணர்ந்து அதுக்கப்புறம் வந்து தன்னை மன்னிக்கும்படி கேட்டார். அதனால் என்ன பண்ணார்னா, இந்த இந்திர விழாவை திருப்பியும் போகின்னு இவருக்காகவே திருப்பியும் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால் வந்து கண்ணன் வந்து இந்திரனுக்கு அருள் புரிந்த நாள் அப்படிங்கிறதுனால இந்த போகிக்கு இவ்வளோ சிறப்புகள்லாம் உண்டு.
இந்த போகி அன்னைக்கு என்ன செய்வாங்கன்னாக்கா, நிறைய பருப்புகள் போட்ட போளி அப்படின்ற பண்ணுவாங்க. நெறைய நெய் ஊத்துவாங்க, வெல்லம் போடுவாங்க. இந்த விஷயங்கள்லாம் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா, இது எல்லாமே விளைஞ்சு வருங்க அப்போ. நெறைய அ நெறைய வீடு முழுக்க வளமா கொழிக்கிற போது, இந்த பொருட்கள்லாம் நெறைய இருக்கிறதுனால, தைரியமா அவங்களால பண்ண முடிஞ்சது. இந்த போகிக்கு இன்னொரு பெரும் சிறப்பு உண்டு. தமிழ்நாட்டுக்கே உரிய பெரும் சிறப்பு. தமிழ் இலக்கியத்தில் ஆர்வமுள்ள எல்லாருக்குமே தெரியும். ஆண்டாள் அருளிய திருப்பாவையும், அந்த ஒரு நாச்சியார் திருமொழி, அந்த வாரணம் ஆயிரம் இது எல்லாமே எல்லாருக்குமே நன்னாவே தெரியும். இந்த ஆண்டாள் மார்கழி மாதம் முழுவதும் நோன்பு இருந்து, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "மையிட்டு எழுதுவோம், மலரிட்டு நாம் முடியோம். நான் வந்து மை வச்சுக்க மாட்டேன், அலங்காரம் பண்ணிக்க மாட்டேன், பூ வச்சுக்க மாட்டேன். நான் விரதம் இருப்பேன், நோன்பு இருப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டே வந்தவங்க, மார்கழி மாசம் 27வது நாள் தன்னுடைய விரதத்தை முடிக்கிறாள். எப்படி முடிக்கிறான்னா, "கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா" அப்படின்னு ஆரம்பிச்சு, "மூட நெய் பெய்து முழங்கை வழி வார" அப்படின்றாங்க. அதாவது அந்த பொங்கல் மூடுற அளவுக்கு அப்படியே நெய் கொட்டிட்டு, அப்படி எடுத்து சாப்பிடுறப்போ முழங்கை வரைக்கும் நெய் ஒழுகுமாங்க. அப்படி விரதத்த முடிக்கிறாங்க அவங்க. இப்படி விரதத்த முடித்த ஆண்டாள், இறைவனுடன் கலந்து கல்யாணம் ஆறது போகி கல்யாணம். இறைவனுக்கும், ஸ்ரீ ரங்கராஜனுக்கும், ஸ்ரீ ரங்கநாதனுக்கும், ஆண்டாளுக்கும் திருக்கல்யாணம் இந்த இந்த தினத்தில நடக்கிறது. பங்குனி உத்திரத்தன்னைக்கு பங்குனி மாசம் பங்குனி உத்திரம் அது ஒரு தனி விசேஷம். ஆண்டாள் அ ரங்கருடன் ஐக்கியமான நாள்னு. ஆனா, மார்கழி மாதத்தின் கடைசி நாளில் ஆக்சுவலி நம்ம என்ன சொல்றோம்? மார்கழியில கல்யாணம் பண்ணக்கூடாதுன்றோம். ஏன்னா, ஆனானப்பட்ட இறைவன் கல்யாணம் பண்ணிக்கொண்ட அந்த மாதம். அதனால வந்து ஆண்டாளுக்கும், ரங்கமன்னாருக்கும் திருக்கல்யாணம் நடக்கும் நாள் இந்த போகி திருநாள். இந்த போகி திருநாள் எதனாலனாக்கா, எல்லோரும் மகிழ்ந்து, சந்தோஷமா, எல்லா வகையிலயும் உற்சாகமா சேர்ந்து கொண்டாடுறதுக்காக. இந்த திருக்கல்யாண உற்சவம் ஸ்ரீவில்புத்தூர்லலாம் ரொம்பவே விமர்சையா கொண்டாடப்படும். அன்றைக்கு ஆண்டாளுக்கு மாலை திருப்பதியிலேருந்து வரும். ஈவன் இங்க வந்து நம்மளுடைய பார்சாரதி கோவில் இருக்கு இல்லையா? திருவல்லிக்கேணி அங்கேயும் ரொம்ப விமர்சையா நடக்கும். நெறைய வைணவ தலங்கள்ல அதுவும் வந்து திவ்ய தேசங்கள்ல ஆண்டாள் திருக்கல்யாணம் ரொம்ப நல்ல முறையில நடக்கும். அந்தந்த ஊர் தாயார வச்சு ரொம்ப அழகா தாயார் திருக்கல்யாணம் பண்ணுவாங்க. அன்னைக்கு என்ன செய்வாங்கனாக்கா, நெறைய திருமாங்கல்ய சரடு இருக்கு பார்த்தீங்களா? கயிறு. அத வந்து அந்த தாயாருக்கு சாத்திட்டு எல்லோருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதாவது கல்யாணம் ஆகாத பெண்கள் இந்த விழாவுல கலந்துண்டா அவங்களுக்கு திருமண வைபவம் நடக்கும். ஏற்கனவே ஆண்டாள் வந்து கனவு கண்டிருக்கா. "வாரணம் 1000 சூழ வலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான்னு" அதாவது 1000 யானைகள் சூழ நடந்து ஊர்வலமா வந்து கல்யாணம் பண்ணிட்டதாக கனவு கண்டா. நல்லவர்கள் கனவு கண்டா, அதுவும் நல்ல நியாயமான கனவுகளா இருந்தா அது நிச்சயம் பலிக்கும் இல்லையா? அப்படி பலித்த தினம்ங்கிறதுனால, இந்த திருமாங்கல்ய சரட எல்லாருக்கும் குடுப்பாங்க. கல்யாணம் ஆனவர்களுக்கு நல்ல கணவரின் நீண்ட ஆயுளும், கல்யாணம் ஆகாதவர்களுக்கு நிச்சயமா ஏன்னா ஆண்டாள் கனவு கண்டு நிறைவேறிய நாள்ங்கிறதுனால, அந்த நாள்ல பெண்கள் கன்னி பெண்கள் கோயிலுக்கு சென்றா கட்டாயம் கல்யாண பிராப்தி ஏற்படும். அதனால போகியுடைய சிறப்பு இந்த அளவுக்கு இருக்கு. இதே போல நம்ம கொண்டாடுவோம் பண்டிகைகளை நிகழ்ச்சியில மேலும் மேலும் பல பண்டிகைகளை பத்தி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.